நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. இந்த தப்பை நம்ம பண்ணும்பொழுது ஷுவராக நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க நமக்கு வந்துட்டு சேனலுக்கே பாதிப்பு அப்படின்றது கூட வரலாம். என்னடா பயன்படுத்துகிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால தான் இதை வந்துட்டு கண்டிப்பாக இதை நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்றதுல வந்துட்டு தெளிவாக அவங்க வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வீடியோவை டெஸ்க்டாப் மோடில் அப்லோட் செய்யும் பொழுது அதில் கொடுத்துருப்பாங்க. இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு வீடியோவை டெஸ்க்டாப் மோடில் அப்லோட் பண்ணும்பொழுது டீட்டெயிலு, மானிட்டேஷனு, ஆட் சூட்டபிலிட்டி, இந்த மாதிரி வந்துட்டு வீடியோ வந்துட்டு எலமெண்ட், இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் அப்படின்றது வந்து கேட்பாங்க. பாலிசி செக் பண்ணுவாங்க. விசிபிலிட்டி அப்படின்றது ஆஃப்டர் தட் எல்லாமே வந்துட்டு அதில் போயிடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள். அதாவது வந்துட்டு நம்ம திட்டுற மாதிரி லாங்குவேஜ் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது பேசக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி பேசுறது, அந்த மாதிரி வந்துட்டு அது இருக்குது. இல்லை ஒருவேளை இது வந்துட்டு அந்த மாதிரி கண்டென்ட் அப்படின்னா அதுக்கு, இல்லை நான் எல்லாத்தையும் திட்டதாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, டேமேஜ் பண்ண போகிறேன், இன்ஜூரி பண்ண போகிறேன், அந்த மாதிரினா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இதில் கொடுக்கறது. லா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஒன்றுத்துக்கும் எவ்வளோ இந்த லா, நம்ம ஊர் லா படி வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அவங்களுடைய வந்துட்டு யூடியூப்ளுடைய சில விஷயங்கள் படி எப்படி இருக்குது, இல்லை ஷாக்கிங் கண்டென்ட் போட போகிறீங்களா, அது எந்த மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இது கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு சிஸ்டமில் அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நிறைய கேட்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பாருங்கள், இன்னொன்று வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கண்டென்ட் போடுறீங்களா, இந்த ஆக்டுக்கு வர்ற மாதிரி நீங்கள் போடுறீங்களா அப்படின்றதே வந்துட்டு கேட்கும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி வீடியோ போட போகிறீங்க அப்படின்றத வந்துட்டு கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம வாய்த்து வந்து கூட இதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து போடுறீங்களா வந்துட்டு கேட்டிருக்கு. ஸோ இது எஜுகேஷனுக்காக போடுறீங்களா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கேட்டகரிஸும் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸை நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு தடவையாவது வீடியோ போட்டிருக்கீங்களா அப்படின்றத தயவு செஞ்சு வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், செபி ரிஜிஸ்டர்டுக்கெலாம் வந்துட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். சென்சிட்டிவ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நன் ஆஃப் அபோ, அதாவது நன் ஆஃப் தி அபோ அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை. ஆக்சுவலி நீங்கள் என்ன செய்யலாம்னா, நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்கள் முதல்ல வந்துட்டு வீடியோவை இந்த இடத்துல அப்லோட் பண்ணி முடிச்சிடுறீங்க. கீழே தம்ப்நெயிலு, ஸோ டெஸ்டிங் தம்ப்நெயில் இருக்கும், ஏபிசி இருக்கும். ஸோ ஏபிசியில் ஏபி இருக்கும். இதில் வந்து டைட்டில் வித் தம்ப்நெயில் இருக்கும். இது ரெண்டுமே நீங்கள் டெஸ்டிங் போட்டுக்கலாம். ஒரு 3 தம்ப்நெயில் போட்டுக்கலாம். அது சூட்டபிள் தம்ப்நெயில் அப்படின்றது அதுவே எடுத்துக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு விசிபிலிட்டி, டீட்டெயிலு, மற்ற விஷயங்கள் எல்லாமே போட்ட பிறகு இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கான டீட்டெயில் இருக்கும். ப்ரொமோட் பண்ண போகிறீங்களா, என்ன செய்ய போகிறீங்க, என்ன கேட்டகரி அப்படின்ற மாதிரி அது வந்துட்டு நிறையா விஷயங்கள் கேட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து முடித்த பிறகு அடுத்தது மானிட்டேஷன் அப்படின்றதுக்குள்ளே வரும். ஸோ இந்த இடத்துல மானிட்டேஷன் அப்படின்றத ஆட் பண்ணோம். இந்த இடத்துல மிட்ரோல் ஆட் அப்படின்றது வருது. இது தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். ஏன்னா மிட்ரோல் ஆட் செட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் எங்கே வரணும் அப்படின்றத உங்களாலே சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் எத்தனை ஆடு வருது, என்ன மாதிரி வருது அப்படின்றது இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆடு ஸ்லாட் அப்படின்றது வந்துட்டு 1.9 ஒரு ஆடு, 4.12, 7.9 உங்களுக்கு இதில் எத்தனை ஆடு வருது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணி இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதை நம்மளால் எப்படி வேணால் மாற்றி வந்துட்டு வச்சுக்க முடியும். பட் நான் இதை வைக்கல, இதை அப்படியே விட்டுருவேன் நான் எப்போவுமே. ஏன்னா அதுவே கரெக்டான இடத்த பார்த்து எடுத்துக்கும். அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுருவேன். அடுத்தது ஆட் சூட்டபிலிட்டி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட் சூட்டபிலிட்டி அப்படின்றதுல தான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, இதை நம்ம கொடுக்கணும். அப்போ நான் முதல்ல என்ன கொடுக்க போகிறேன்னா இதை தான் கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் அப்படியே வந்துட்டு படித்து பார்த்துக்கோங்க. ஸோ தம்ப்லைனு, வீடியோ, இதில் வந்துட்டு சில வார்த்தைகள்லாம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். மாறி அதாவது ஒரு கோபத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா வச்சுக்கணும், அதுக்காக வந்துட்டு இதை கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இது கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல பாருங்கள் ஆடு வந்துட்டு ஓகேவாயிடும். யூடியூப் ப்ரீமியமுக்கு ஆடு வரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அதர் யூடியூப் ரெவன்யூ லிங்க்டு, ஸோ இதுக்கும் வந்துட்டு ஆடு வரும். எல்லாமே ஆடு வரும். உங்களுக்கு எந்த விஷயம் இல்லாமல் நல்ல ஆடு வரணும் அப்படின்னா, அதாவது க்ரீன் கலர் ஆடு வரணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் சப்மிட் ரேட்டிங் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ இது என்ன செய்யும்னா பேக் ஹேண்டில் செக் பண்ணும். இந்த ரேட்டிங் வந்துட்டு இது பண்ணிவிட்டு பேக் ஹேண்டில் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை செக் பண்ணிடுச்சு. இப்போ இங்கே டிக் அப்படின்றது வந்துடுச்சு. ஓகே, இப்போ செட் ஆகிடுச்சு. இதை நம்ம எப்போவுமே ஒவ்வொரு வீடியோவுக்குமே பண்ணணும். ஸோ இதை நீங்கள் என்றைக்குமே பண்ணாமல் விட்டுறாதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டேக்ஸ் ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது கொடுக்க போகிறீங்கன்னா கொடுங்க. நான் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இது கொடுக்குறேன். நான் அதாவது மைக்கு, ஒயர்லெஸ் மைக் வந்துட்டு கொடுக்குறேன். போர்ட்ரானிக்கில் வந்துட்டு போர்ட்ரானிக் மைக் வந்துட்டு கொடுக்குறேன்.
நான் அந்த மைக் வந்துட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு நீடட் இருந்ததுன்னா இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மைக்கு தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது இந்த மைக்கு தான். இது பாருங்கள் 2.5% கமிஷன் அப்படின்றது நமக்கு கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த மைக்கு தான் நீங்கள் வந்துட்டு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. பிகாஸ் ஒவ்வொரு எப்படி சொல்கிறதுனா ஒவ்வொரு வீடியோவுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய வந்துட்டு வீடியோ விசிபிலிட்டி கூட விட்டுருங்க. ஆனால் அதனுடைய மைக் குவாலிட்டி வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால் வந்துட்டு மைக் குவாலிட்டி அதை வந்து கம்பல்சரி நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன். இப்போ வீடியோவில் வந்து அந்த இடத்துல வரும். அண்ட் அதே போல் வந்துட்டு ஆட் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க. நான் இப்போ கொடுக்கல, ஏன்னா கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக போகுது. இது தனியாக ஒரு வீடியோ போடணும், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்றதுக்காக அதை நான் கொடுக்கல. நான் கொடுத்துக்கிறேன். நான் அப்படியே பாஸ் பண்ணிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், ஆட் சூட்டபிலிட்டிலையும் எந்த இஷ்யூவும் ஃபவுண்ட் பண்ணல அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. காப்பரேட்டும் எதுவுமே இதில் இல்லை, இந்த வீடியோவில் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் எப்போவுமே தயவு செஞ்சு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அன்லிஸ்ட்டில் வச்சு பண்ணுங்கள், ப்ரைவேட்டில் வச்சு பண்ணாதீங்க, பப்ளிக்கும் உடனே பண்ணிடாதீங்க. இப்போ வந்து ஓகே கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது லோடிங் ஆகிடுச்சு. இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். இந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே லோடிங் ஆகிடுச்சு. அன்லிஸ்ட்டில் வச்சுருக்கிறோம். அன்லிஸ்ட்டில் வச்சு நான் உங்களுக்கு ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணேன்னா அந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ சரியான வீடியோங்க. இதில் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேள்வி கேட்டு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் அதை போய் பார்க்கலாம், பார்த்துட்டுங்க. ஓகே கைஸ், வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.